எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்படும் மார்கழி மாதம் வரவிருக்கின்றது. அதாவது 16/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 4:27 மணி துவங்கி 14/1/2026 புதன்கிழமை மதியம் 3:13 மணி வரை மார்கழி மாதம் இருக்கின்றது. மார்கழி மாதம் முழுவதும் நாம் எந்தெந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதை பற்றியும், மார்கழி மாதம் முழுவதும் என்னென்ன விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்தால் நம் வாழ்வில் வளம் பெற நல்ல பலன்களை பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே சாதாரண நாட்களில் நாம் இறை வழிபாடு செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை விட இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு செய்தால் அதிக பலனை பெற முடியும். அதாவது சாதாரண நாட்களில் ஒரு நாள் இறைவனை வழிபடும் போது அந்த நாள் வழிபட்ட பலனை மட்டும்தான் நம்மால் பெற முடியும். அதுவே மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஒரு நாள் இறைவனை வழிபாடு செய்தால் ஒரு வருடம் இறை வழிபாடு செய்த பலனை நமக்கு கொடுக்கும். ஆக வரக்கூடிய மார்கழி மாதத்தில் யாரும் இறை வழிபாடு செய்வதை கூடுமானவரை ஒரு நாள் கூட தவற விடாதீர்கள். மார்கழி மாதம் என்று சொன்னதுமே நம் நினைவுக்கு வருவது கோலம்தான். எக்காரணத்தை கொண்டும் மார்கழி மாதத்தில் இரவு நேரத்தில் கோலம் போடக்கூடாது. அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். மார்கழி மாதம் என்றதுமே வாசலில் பெரிய கோலம்தான் போட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் சிறிய கோலம் போட்டாலும் அது நன்மை தரும். அந்த கோலத்தை கோல மாவில் போடாமல் அரிசி மாவில் போட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக மார்கழி மாதம் யாருமே விதை விதைக்கக்கூடாது. புதியதாக செடி நடக்கூடாது. ஏனென்றால் இந்த குளிர்காலத்தில் நாம் விதை விதைத்தோலோ செடியோ துளிர்த்து வளராது. அந்த செடி பட்டு போனால் அதுவும் நமக்கு ஒரு பாவம் தானே. இந்த மார்கழி மாதத்தில் யாரும் இந்த தவறை செய்யாதீர்கள். மார்கழி மாதத்தில் யாரும் சூரிய உதயத்திற்கு பிறகு கட்டாயமாக தூங்கக்கூடாது. அதாவது 6 மணிக்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருந்தபடியோ அல்லது கோவிலுக்கு சென்றோ இறை வழிபாடு செய்ய வேண்டும். சரியாக சொன்னால் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து குளித்து வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் சிறிய குழந்தைகள் இருப்பவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் எழுந்து அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நீராடி இந்த மார்கழி மாத வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் இருப்பவர்கள் தூங்கும்போது நான் செய்யலாமா என்ற சந்தேகம் வேண்டாம். வீட்டில் சிறு குழந்தைகள் இருப்பவர்கள் தாராளமாக தூங்கலாம். நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம். இவ்வாறு அதிகாலையில் கண் விழிக்க முடியாது என்று சொல்லுபவர்கள் 6 மணிக்கு முன் வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்திருக்க வேண்டும். முடிந்தால் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பஜனையில் கலந்து கொள்வது மிகவும் நல்லது. முடிந்தவரை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிறிய கோவிலுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அபிஷேகம் செய்து வைக்கலாம். இல்லை என்னால் ஒரு நாள் அபிஷேக ஏற்பாடுகளை செய்ய முடியாது என்பவர்கள் ஒரு 1/2 லிட்டர் பாலை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். அதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் நிலைவாசலின் கோலம் போட்ட பின்பு நிலைவாசல் படியில் தீபமேற்றி வைப்பது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அதாவது மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு 2 அகல் விளக்குகளில் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி நிலைவாசலின் இருபுறமும் வைத்துவிட்டு பின்பு பூஜை அறைக்கு சென்று தீபமேற்றி நீங்கள் வழிபடலாம். இது உங்கள் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் திருமணம், நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மார்கழி மாதத்தில் புதிய தொழில்கள் தொடங்குவதையும் தள்ளி வைத்து அடுத்து பிறக்கவிருக்கும் தை மாதத்தில் அதை பார்த்து கொள்ளுங்கள். மேற்சொன்ன விஷயங்களை கடைபிடித்தால் நம் வீட்டில் செல்வ கடாட்சம் அதிகரிக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.